சங்கீத புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நாங்கள் பார்ப்போம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆமென். நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். நீதியின் பலிகள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ரைச்சஸ்னஸ், ஒரு நீதிக்குரிய வாழ்க்கை நம்மக்கிட்ட இருக்க வேணும். நீதிக்குரிய செயல்பாடுகள் நம்மக்கிட்ட இருக்க வேணும். அதான் சொல்கிறாரு 4வது வசனத்தை, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நாள் முழுவதும் வேலை செய்கிறோம், ஓடுறோம், பிரயாணம் பண்ணுறோம், வாகனம் ஓட்டுகிறோம், பல சமூகத்தோட முகம் கொடுக்கிறோம், வீதிகளில் பல காரியங்களுக்கு முகம் கொடுக்கிறோம், எல்லா நேரத்திலும் வேலை ஸ்தலம், இப்படி பல காரியங்களை நாங்கள் முகம் கொடுத்து நடந்தாலும் இங்கே என்ன சொல்கிறார்? நீங்கள் கோபம் கண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. சில நேரம் இந்த சிச்சுவேஷன் நமக்கு ஒரு நல்ல சூழல் இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது ஆத்திரம் மூட்டும் ஒரு செயல் அதில் நடந்திருக்கலாம். அப்படி இருந்தால் வீட்டில் படுக்கையில் என்ன செய்யணுமா? உங்கள் இதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்துருங்க. சேலா அன்று சொல்லியிருக்கேன். சேலாண்டா அமைதியாக சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய இருதயத்தில் பேசுங்க. உங்களுடைய இதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்க. ஏனாம் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்க. இருதயத்தில் பேசணும். அதாவது நம்முடைய இருதயம் எங்களோட பேசணும். என்னுடைய இருதயம் எனக்குள்ளாக பேசக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கிறது. அதனால தான் இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியே நம்முடைய இருதயம் பல காரியங்களை யோசிக்கும். சில நேரம் நம்முடைய மூளை யோசிக்கும், சில நேரம் நம்முடைய இருதயம் யோசிக்கும். அப்போ எதுவாக இருந்தாலும் இருதயத்தோடு நீங்கள் பேசிக்கொள்ளுங்க. இல்லை அப்படி இல்லை, இப்படித்தான் இருக்க வேணும், இப்படித்தான் நடக்க வேணும், அந்த எரிச்சல் நமக்கு வரக்கூடாது, அல்லது அந்த கோபம் நமக்கு வரக்கூடாது, அந்த ஆத்திரம் நமக்கு இது சரி வராது அந்த இடத்துல, அப்படியே பேசிக்கொண்டு அமர்ந்திருக்க வேணும். இதனால தான் அந்த பேசிட்டு அமர்ந்துருங்க. அமர்ந்து செயலாண்டு சொன்னால் அப்படியே அமர்ந்துருங்க. ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஆண்டவர் உங்களோட பேசுவார். இருதயத்தில் பேசி அமர்ந்து கொண்டிருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்க. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாருங்க. நீதியின் பலிகள் என்றால் என்ன? நீதியின் பலிகள் சமாதானமான நினைவுகள், நல்ல நினைவுகள், சந்தோஷமான நினைவுகள், மகிழ்ச்சிகரமான நினைவுகள், மங்களகரமான ஆசீர்வாதமான நினைவுகளை நமக்குள்ள யோசிக்கத்தக்க திறனை ஆண்டவர் அப்படி எங்களை டிசைன் பண்ணியிருக்கிறார். அப்போ அப்படியான ஒரு யோசனை நமக்கு இருக்க வேணும். அப்படியான ஒரு சிந்தனை நமக்கு இருக்க வேணும். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாருங்க. ஆண்டவர் மேலே நம்பிக்கையாருங்க. எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார். எல்லாம் சரியாகும், அல்லது எல்லாம் சரிதான், எல்லாம் நடக்கும், எல்லாம் ஓகே அப்படி என்று அமர்ந்துருங்க. அப்படி அமர்ந்து திருப்பமாக இருந்தால் அது எங்களோட வாழ்க்கையில் பெரிய சிறப்பை கொண்டு வரும். பெரிய சிறப்பு, அது செழிப்பு, சுகம், ஆசீர்வாதம், நன்மைகள்
எல்லா பிளெஸ்ஸிங்கும், எல்லா நன்மைகளையும், எல்லா ஆசீர்வாதங்களையும் அது சுமந்து வரும். அதனால தான் நீங்கள் போகையில் வருகையில் எல்லா வேளையிலும் உங்களால் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆசீர்வாதம் என்றா என்ன? சமாதானமாக இருக்கிறது. ஆசீர்வாதம் என்றா என்ன? நல்ல சிந்தனையில் இருக்கிறது. ஆசீர்வாதம் என்றா என்ன? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருக்கிறது. ஆசீர்வாதம் என்றா என்ன? பகைக்கிறவனை நேசிக்கிறது. இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த டோட்டல் பேக்கேஜ் ஆசீர்வாதம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அப்போ நம்பிக்கையாக இருங்க. எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். எங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவர்கள் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆண்டவருடைய முகத்தில் ஒரு ஒளி இருக்கிறது. நாங்கள் செபிக்கிற பொழுது, நாங்கள் அமர்ந்திருக்கிற பொழுது, நாங்கள் வேதம் வாசிக்கிற பொழுது, தியானிக்கிற பொழுது அந்த வார்த்தையின் பிரவேசம் எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை, ஒரு மாற்றத்தை அது எங்களுக்கு தரும். உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். இதெல்லாம் தாவீது சரியான இக்கட்டான சூழ்நிலையில எல்லாம் இப்படியான எண்ணங்களை தாவீதுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து அதை பாடலாகவே பாடிட்டார். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் சங்கீதம் பாடட்டாம். சங்கீதம் கொண்ட பாட்டு. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து அப்படி செய்யட்டாம். ஆமென். சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணும். சமாதானத்தோடே தூங்கணும். ஆமென். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். இந்த வேதநாயம் சாஸ்திரி என்று சொல்லுகிற ஒரு பரிசுத்தவான், அவர் நல்ல முதிர்ந்தவர், நல்ல முதிர் வயதுள்ளவர். அவருடைய தாடியெல்லாம் வெள்ளிக்கம்பி மாதிரி இருக்கும். அந்த வேதநாயகம் சாஸ்திரி அவருக்கு துணையாய் நின்று பணி செய்கிற ஒருத்தர், ஒரு விசுவாசி என்ன செய்தாராம், வேறு ஏதோ ஒரு வேலையில் அவருக்கு சொல்லி அது இப்படித்தானே செய்கிற, இப்படி பாத்தி செய்யிருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் சர்ச்சுக்கு வரலையா. வேறு பார்த்துருக்கார், வரலை. 2 நாள் 2 வாரம் 3 வாரம் வரலை. அவர் போனார் அவர் வீட்டுக்கு. அன்றைக்கு திருவிருந்து ஆராதனையா. திருவிருந்தெல்லாம் அப்படியே நிப்பாட்டிட்டு போயிட்டு, இது மிச்ச காலத்து பழைய கதை. அவர் போய் ஒரு பாட்டு பாடினாராம். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா, ஜீவ அப்பம் அல்லோ, கிறிஸ்துவின் ஜீவ சரீரம் அல்லோ, ஜீவ அப்பம் அல்லோ, கிறிஸ்துவின் ஜீவ சரீரம் அல்லோ. அப்படி வந்து அந்த பாட்டை பாடுனே அவர் எழும்பி வந்து கட்டி பிடிச்சி அவரை அணைச்சி அழுது புரண்டு திரும்ப சபைக்கு வந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த கர்த்தரின் பந்தி எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. அப்போ நாங்கள் கர்த்தரின் பந்திக்கு வர்றதுக்கு முதல் எவ்வளவு செய்ய வேண்டியிருக்கு, எவ்வளவு சமாதானம் பண்ண வேண்டியிருக்கு, எவ்வளவு மைண்டை சரியாக்க வேண்டியிருக்கு. எங்களுக்கு இருக்கிற கோபங்கள், எங்களுக்கு இருக்கிற எண்ணங்கள், பிரிவினைகள், மாக்கபேதங்கள், பொறாமைகள், இவற்றை எல்லாம் நாங்கள் சரி பண்ணி சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். எல்லாத்தையும் சரி பண்ணிடுறவனும். நாங்கள் நாளாந்தம் பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம், பல காரியங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறோம்.
ஆனால் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அவர் தான் எங்களை சுகமாக நித்திரை செய்ய வைக்கிறவர். நீதிமானுடைய தூக்கம் இன்பமாக இருக்கும் என்று சொல்கிறார். அவன் தூக்கத்தில் தூக்கம் வராமல் புரண்டு கஷ்டப்பட்டு 1 மணி 2 மணி 3 மணி வரைக்கும் நித்திரை இல்லாமல் இருப்பமாக இருந்தால் அது சம்திங் ராங். ஏதோ ஒரு காரியம் எங்களை அழித்து கொண்டிருக்கு, ஏதோ ஒரு நினைவு எங்களை மோசம் போக்கி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலையும் நாங்கள் என்ன செய்யலாம்? கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி நாங்கள் எங்களை சரியாக்க முடியும். ஆமேன். அப்படி நாங்கள் செய்துட்டோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்கள் நடக்கும். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4வது வசனம், நான் மரணங்களின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இன்றைக்கு நமக்கு இப்படி மரணங்களின் பள்ளத்தாக்கு என்ற பிரச்சனையான ஒரு பாதை, பிரச்சனையான ஒரு சூழல், பிரச்சனையான ஒரு சிச்சுவேஷன், இப்படியான மரணங்களின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவுதான் தீமை இருந்தாலும், அவை ஒவ்வொன்றுக்கும் நான் பயப்பட மாட்டேன் என்ற தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமேன். மரணங்களின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உம்முடைய கோல் உம்முடைய தடி என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமேன். நன்மை கிருபை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாய் பின்தொடர வேண்டும். அல்லேலூயா. அப்போ நன்மையும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாய் பின்தொடர வேணும்னு சொன்னால் நாங்கள் மிகவும் கவனமாக எங்களோட வாழ்க்கையை நாங்கள் நடத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆமேன். ஏசாயா புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 8வது வசனம், 35வது வசனம், அதிகாரம் 4வது வசனம். மனம் பதறுகிறவனை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடங்கொள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் மனம் பதறுகிற சூழ்நிலை நிறைய இருக்கலாம். மனம் பதறுகிறவனை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடங்கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். மனம் பதறுகிற நேரத்தில் யாராவது எங்களை திடப்படுத்த வேணும். என்னவா? நீங்கள் பயப்படாதிருங்கள், திடங்கொள்ளுங்கள். வசனம் நமக்கு சொல்லுங்க, பயப்பட மாட்டேன், நான் திடங்கொள்ளுவேன். ஆமேன். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். இன்றைக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்துடைய ராட்சியத்துக்குள்ளே வந்துட்டோம். இதெல்லாம் இயேசுவை பற்றி பேசின வார்த்தைகள். நாங்கள் இயேசுடைய ராட்சியத்துக்குள்ளே வந்துட்டோம். முதலாவது அவருடைய ராட்சியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு யாவும் கூட கொடுக்கப்படும், அப்படி என்று வசனம் சொல்லுகிறது. முதலாவது அவருடைய ராட்சியம், அவருடைய நீதியை நாங்கள் தேடணும் எங்களோட வாழ்க்கையில். அவருடைய ராட்சியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு யாவும் கூட கொடுக்கப்படும். எங்களுக்கு வர வேண்டிய இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லுவோம். அவருடைய ராட்சியத்தை நீதியும் தேடுற பொழுது யாவும் கூட கொடுக்கப்படுமா? என்ன கூட கொடுக்கிறது? சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, பொருளாதார ஆசீர்வாதம், சுகம், பலன், எல்லாம் கூட வழங்கப்படும். மைனஸ் இல்லை, ப்ளஸ் ஆக எல்லாம் கூடிகிட்டே போய்கொண்டிருக்கும். அப்போ நாங்கள் மனம் பதறக்கூடாது. அப்படி மனம் பதறவங்களை கண்டாலும் நாங்கள் புத்தி சொல்லணும். மனம் பதறவனை பார்த்து
நீங்கள் பயப்படாதிருங்க. அதான் சபையில் இருக்கிற ஒரு பெரிய கரெக்டர். சபை அப்படி இருக்கணும். ஒருத்தர் ஒருத்தர் தேற்றணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லணும், ஆறுதல் சொல்ல வேணும். அல்லேலூயா. மிச்ச காலத்துக்கு முன்பதாக ஒரு தம்பி சபையிலிருந்து, நான் நினைக்கிறேன் அந்த பலகை சேர்ச்சில் இருந்துன்னு நினைக்கிறேன், அவர் சபாரா நடந்து திரிக்கிற நேரம் அப்படியே போயிட்டாரு, கிளம்பிட்டு போயிட்டார். நேரமாக இருக்கு ஒரு 18, 19, 17, 18, 19 வயது இருக்குமென்னு நினைக்கிறேன். நான் அப்புறம் அவரை வீட்டுக்கு போனேன். ஏமா நீங்கள் இப்படி எழுப்பிட்டு போனீங்க, என்ன பிரச்சனை அப்படின்ட்டு கேட்டேன். உங்களோட வசனம் எல்லாம் நான் கேட்க தான் வேணுமா, நீங்கள் பேசுகிறத நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படி போனவர் தான். இந்த பகுதியிலேயும் இல்லை, அவர் தூர இடங்களுக்கு, வேறு மாகாணத்துக்கு, வேறு மாவட்டத்துக்கு போய் சேர்ந்துட்டார். கிட்டத்தில் அவரை நான் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர் வந்து என்னை கட்டி பிடிச்சார். கட்டி பிடிச்சி சொன்னார், அன்றைக்கு நீங்கள் பேசின வார்த்தைகள் தான் என்ன அன்றைக்கு கட்டி வச்சிருக்கு, உண்டை கட்டிருக்கு. இப்போ வசனம் ஒரு மனுஷனை கட்டுறதுக்கே ஒழிய அழிக்கிறதுக்கு இல்லை. சில நேரம் நம்முடைய யோசனைகள், நம்முடைய சிந்தனைகள் ஒரு கொலப்ஸாக இருக்கும். ஒரு எல்லாம் கலந்து அதையும் இதையும் கேட்டு என்ன அப்படி இருக்கக்கூடாது. எங்களுடைய சிந்தனை சரியாக இருக்கணும், நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருக்கணும். அப்படி நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் சரியாக இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நாங்கள் காண முடியும், பெரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் காண முடியும். அப்படி என்றால் யாரும் நினைக்கக்கூடாது எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியுமாண்டு. எல்லாம் தெரிஞ்சவர் ஆண்டவர் மட்டும்தான். ஆமென். எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைச்சா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது. நாளுக்கு நாள் கர்த்தரை அறிகிற அறிவிலும் வளர்த்தியிலும் நாளுக்கு நாள் நாங்கள் வளரணும், நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 ஒரு டைம் வரக்குள்ள நாங்கள் கிறிஸ்துவை போல, கிறிஸ்துவுக்கு ஈக்குவலாக, அவரோடு சரிக்கு சமனாக நிற்கக்கூடிய ஒரு தகுதிக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம். அல்லேலூயா. அவன் இந்த வார்த்தையின் பிரவேசம் பேதைகளை உணர்வுள்ளதாக மாற்றும். நன்மையும் கிருபையும் நமக்கு தொடரும். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நான் இருப்பேன். நான் வர வர விருத்தி அடைவேன். நான் கடன் கொடுப்பேன், கடன் வாங்காதிருப்பேன். இதெல்லாம் அந்த தேவனோட இணைந்து, அவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையில் உண்டாகிற நன்மைகள். ஆமென். நாங்கள் தேடி போகல, எல்லா நன்மைகளும் எங்களை தேடி வரும். அல்லேலூயா. எங்களுடைய வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும், சரீர பலன் உண்டாகும். சொல்லணும், எனக்கு திரும்பவும் புது பலன் வேணும், கலைக்கு சமமாய் திரும்பவும் என் வயது வாழ வயதாக வேணும், புது பலன் வேணும், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட வேணும். யாரும் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுறல, நாங்கள் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே, எனக்கு புது பலன் தாருங்க, என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டு. என்னென்ன நன்மை கிருபை, நன்மையும் கிருபையும் என்னை தொடரட்டும். எல்லா நன்மைகளும் குறைவில்லை, அதில் பிரச்சனை இல்லை. அதில் அந்த பேக்கேஜில் சமாதானம் தான் இருக்குது. சமாதானம்னு சொன்னால் அதில் எல்லா நன்மைகளும் அதில் வந்துடும். அல்லேலூயா. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அப்போ நாங்கள் நீடித்த நாட்களாக கர்த்தருடைய வீட்டில் நிலைச்சிருக்க முடியும். அல்லேலூயா. அவருடைய வீட்டில் நாங்கள் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க முடியும். சில நேரம் இதை கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களை பார்க்குறேன்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ உழைக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டம், எல்லாம் வேலை செய்கிறாங்க, களைப்பு. ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமையில் அவர்கள் வந்து தேவனுடைய சமூகத்தில் வருகிற பொழுது அவர்களுக்குள்ளாய் ஒரு புது பலன் ஆண்டவர் கொடுக்கிறார். புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். அவருடைய பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழிய செய்கிறார். நன்மையும் கிருபையும் தொடரும்படி உண்டாக்குறார். அப்போ நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையை மிஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அதில் நாங்கள் போயிருக்கிற நேரம் இந்த புது எண்ணெயினால் நாங்கள் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். ஆமென். புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுவோமாக இருந்தால் அடுத்த பிளஸிங் என்ன?
புதனையினால் அபிஷேகம் பண்ணும், என் பாத்திரம் நிரம்பி வழியும். பாத்திரம் என்றா என்ன? ஏதோ எண்ணெயோ தண்ணியோ பணமோ காசோ அரிசோ மாவோ எல்லாம் வாங்கி வைக்கிறதே ஒரு பாத்திரம். சுகம், என் பாத்திரம் நிரம்பி வழியும். நிரம்பி வழிஞ்சாலும் பரவாயில்ல, சொல்றாரு நன்மையும் கிருபையும் எங்களை தொடருமா. அதை எங்களை பின் தொடர்ந்து வரும். சாபம் தொடர்ந்து வராது, தோல்வி தொடர்ந்து வராது, வியாதி வறுமை எங்களை தொடர முடியாது. ஏன்னா நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள மீட்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம், அவருடைய இரத்தத்தில் பெரிய வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையினால நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால தான் எங்களோட வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும். அல்லேலூயா. நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஞானம் தாரும். என்னுடைய தொழிலை, என்னுடைய வியாபாரத்தை, என்னுடைய உத்தியோகத்தை, என்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்குரிய ஞானம் வேணும் ஆண்டவரே. அப்படி என்று ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஞானத்தில் குறையுள்ளவர் கேட்க கடவுன்னு சொல்கிறாரு. அவருடைய தேவனுடைய ஞானம் எங்களை அப்படி ஒட்டி கொள்ளும், எங்களை பிடிச்சு கொள்ளும். அந்த தேவனுடைய ஞானம் வருகிற பொழுது தேவ ஆவியானவர் எங்களுக்கு ஐடியாஸில் கொடுப்பார், நல்ல எண்ணங்களை கொடுப்பார், நல்ல திட்டங்களை கொடுப்பார். ஏன்னு சொன்னால் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரியவர் நமக்குள்ள இருக்கிறபடினால நாங்கள் நல்லா வாழ முடியும். சொல்லுவாங்க கொடுக்கிற கடவுள் கூறிய பிச்சுட்டு கொடுப்பாருன்னு சொல்லி, அதெல்லாம் போய் எங்கேயாவது கூறிய பிச்சுட்டு கொடுத்தது இது வரைக்கும் நாங்கள் கேட்கல. அவர் பரத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அதாவது நம்முடைய நான் அந்த வீதிகளில் போக்கில் பார்க்குறேன், ரோட்டுகளுக்கு இப்போ அந்த கோடெல்லாம் மடித்து புதுசாக போடுறாங்க. அதில் சில ரோட்டில் போக்கில் குறுக்க போறியா அது தடையை உண்டாக்குறவன், சத்தம் கேட்கும் வாகனம், அதில் ஒரு அலர்ட் கொடுக்குறாங்க, நீ சுலவாக போகணும், வரிடம் கவனம் அவதானமாக போகணும் என்ற ஒரு அந்த சைனை அந்த ரோட்டில் பதிச்சு வச்சுருக்கிறாங்க. அதே நேரத்தில் முன்னுக்கு போட்டிருப்பாங்க, வேகத்தை குறைங்க, 40 கிலோமீட்டருக்குள்ளே கொண்டு வாங்க வேகத்தை. ஏன்னு சொன்னால் முன்னுக்கு ஒரு யூட்டர்ன் வருகிறது, யூட்டர்ன் ஆகாது எல்டர்ன் ஆகாது. நான் இப்படித்தான் ஓடுவேன்னு சொன்னால் யூட்டர்னில் போய் என்ன நடந்துடும், பிரச்சனை ஆயிரும். ஆகினால தான் இந்த தேவண்ட டிரெக்ஷன் நமக்கு ரோட்டில் இருக்கிற அடையாளங்களையே நாங்கள் கவனமாக கை கொண்டுட்டோம்னு சொன்னால் நம்முடைய வாகனத்தை நாம் சிறப்பாக ஓட்டி செல்ல முடியும். அதே போல் நமக்கு ஆண்டவர் அவருடைய புத்தகத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கான நம்முடைய எதிர்காலத்துக்கான வழிகாட்டிகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். அதனால தான் சொல்கிறா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக யோசுவா 1:8 சொல்லுகிறார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. டே அண்ட் நைட் தியானிக்கட்டாம். அதாவது ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் தியானம் பண்ணி வர நேரம் அந்த வார்த்தைகள் நம்முடைய மனதில் வந்துடும், நம்முடைய மூளையில் பதிஞ்சிரும், நம்முடைய ஆவியில் பதிஞ்சிரும், நம்முடைய ஆத்துமாவில் பதிஞ்சிரும். இந்த ஆவியில் ஆத்துமாவில் மூளையில் இந்த நல்ல வார்த்தைகள் பதிஞ்ச உடனே நம்முடைய பிரயாணத்தில் இந்த வார்த்தைகளை தியானம் பண்ணி கொண்டே போக முடியும். தூங்கும் போதும் நடக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் வார்த்தையின் தியானம் நமக்குள்ளே வந்துடும். அப்படி வர பொழுது நாங்கள் என்ன செய்யலாம், அந்த தியானம் என்று சொல்லக்குள்ள அந்த தேவனுடைய வசனம் உங்களை ஒரு டாப் லெவலுக்குள்ளே கொண்டு வந்துடும், ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ளே கொண்டு வந்துடும். வெளிச்சம் உண்டாக கடவுதென்று சொன்னால் உண்டாயிற்று, இறையாதை அமைதலாக இருன்னு சொன்னால் கடல் இறையாமல் அமைதலாக இருந்தது. தடியை வாங்கி கடலில் அடி பாதை திறக்கும் என்றால் பாதை திறந்தது. கர்த்தருடைய வார்த்தை சொன்னதை செய்தார் மோசே ஒன்று செய்யலை, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு செய்தார். பாதைகள் திறந்தது, கண்மலை பிளந்து தண்ணீர் கொடுத்தது, வானத்திலிருந்து மன்னா வந்தது, காடைகள் வந்து கொட்டினது என்று சொல்லப்படுகிறது. கூட கணக்கில்
சேர்த்தாங்கன்னு சொல்லி மலையாக குவிஞ்சுதான் சாப்பாடு கேட்ட பொழுது. அப்போ இப்படியெல்லாம் அற்புதம் செய்கிற தேவன் நமக்குள்ளே இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்குள்ள வாசம் செய்கிறார். தேவாவியானவர் எனக்குள்ள வாசம் செய்கிறார். உலகத்தை உண்டாக்குனவர் தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக்கொண்டு, ஆதியில் ஜலத்தின் மேல் அசைவாடிக்கொண்டிருந்த ஆவியானவர் இப்போ எனக்குள்ள வந்துட்டார். அல்லேலூயா. அப்போ இப்படியான பெரிய மாற்றங்கள் நமக்கு வந்திருக்கிறபடினால நாங்கள் எங்களோட வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போக முடியும். 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 10வது வசனம். பாருங்க, இங்க 8வது வசனம் சொல்லுது, ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறிந்திருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டானது. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாக இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மகா மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். இது இந்த கடல் பிரயாணத்தில் கப்பல் உடைகிற அளவுக்கு அலைகள் எழும்பி காற்று புயல் அடித்து சேதம் உண்டாக்குற அந்த அளவுக்கு மரணம், இனி நம்பிக்கையே இல்லை, இனி மரணம் தான், இனி சாவு தான் அப்படி என்று நினைச்சிருக்கிற நேரத்தில் கூட ஆண்டவர் நம்புகிற பொழுது அவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. அவர் அற்புதமான தேவன். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7வது வசனத்திற்கு அற்புதமான தேவன் அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமென். அல்லேலூயா. பேசாமல் இருக்கிறீங்க. ஆமென். 2 தீமோத்தேயு 1:7 எடுங்க, வாசிங்க. பாருங்க, நமக்குள்ள ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். என்ன ஆவி? தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். பயமுள்ள ஆவி எந்த நேரம் பயப்படுறது, பயப்படுற குணம், பயப்படுற காரியம் இருக்கும். ஆனால் தேவ ஆவி அப்படி இல்லை, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஒருத்தர் ரோட்டில் பைசிக்கிளில் போய் கொண்டிருந்தாங்க. அங்கிள் எப்படி இருக்கீங்க, எங்கே போகிறீங்க அப்படி என்று கேட்டேன். போனவர் திரும்பிட்டார். என்ன அங்கிள் திரும்பி போகிறீங்க? கொஞ்ச தூரத்தில் போய் திரும்பி வந்தார். அவர் திரும்பி அவர் போகிற பாதையில் போகல. என்ன அங்கிள் போயிட்டு திரும்ப போகிறீங்க என்னன்னு கேட்டேன். திரும்பவும் திரும்பிட்டு ஒரே அடியாக போயிட்டார். பிறகு அவர்கிட்ட போயிட்டு ஆறாமல் இருந்து, என்ன பிரச்சனைடா, ஒரு பயணம் போகல, எங்கே போகிறீங்கன்னு கேட்கக்கூடாதாம். அது சகுனம். அப்படி என்று எங்கே போகிறது என்று கேட்குறதே தப்பா. பஸ்ஸுக்கு போட் போட்டிருக்கேன், எங்கே போகிற பஸ்? பொத்திவிலுக்கு போகிறேன்டா, அது தப்பா? எங்கே போகுது? பொத்திவிலுக்கு. போட்டு இருந்தபடியாக போகிறோம். சும்மா போகல கேட்டால் நான் மார்க்கெட்டுக்கு போகிறேன், கடைக்கு போகிறேன், நல்லா இருக்கீங்களா சொல்லலாம். அப்போ இந்த சகுனம் பார்க்கறது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தராது. என்ன பார்க்கறது? சகுனம் பார்க்கறது. சகுனம்ண்டா என்ன? சாரப்பாம்பு குறுக்கறுத்து போனால் சகுனம், பூனை குறுக்கறுத்தா சகுனம். சில லேடிஸ்கள் போனாலும் சகுனம் பண்ணி சொல்லுவாங்க. ரோட்டில் பிரயாணம் பண்ணவே இல்லாது, வீட்டிலேயே நாங்கள் முடங்கி இருக்கணும். ஏண்டா சகுனத்தை வென்றவர், மரணத்தை வென்றவர், பிசாசை வென்றவர், உலக சாஸ்திரங்களை வென்றவர் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நாங்கள் இந்த சகுனம் பார்க்கறது அவ்வளோ நல்லதில்லை. ஆகையினால தான் நாங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது,
படுக்கையிலே இருதயத்தில் பேசுங்க, இருதயத்தில் பேசி சரியாகி கொண்டுங்க. நீதியும் பலியை செலுத்துங்க, ஸ்தோத்திர பலி, துதி பலி, நன்றி பலிகளை செலுத்துங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை ஆயிருங்க, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 23:4 சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். மரண இருளின் பள்ளத்தாக்கு, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. நான் அந்த நாளையில் ஒரு மோட்டர் சைக்கிள் ஒன்று வச்சுருந்தேன், சூப்பர் கப் 90. அதில் சைலஞ்சரில் ஓட்டை இல்லாத இடமே இல்லை. அதை ஓட்டையை அடைக்கிறதுக்கோ அல்லது புது சைலஞ்சரை வாங்குறதுக்கோ காசு இல்லை. அந்த மோட்டர் சைக்கிளில் போனால் சுற்றி வர என்ன நடக்குது, என்ன சத்தம் கேட்கணுன்னு தெரியாது. பெரிய ஆட்லரி மாதிரி அந்த மோட்டர் சைக்கிள் ஓடக்குள்ள. ஒரு நாள்லாம் போகிற நேரம் அந்த கொம்மாதுரை கேம்பில் 2 பார்ட்டிக்கும் சண்டை நடக்குது. எனக்கு தெரியும், நான் அதுக்குள்ளே போயிட்டேன். அவங்க ஆற்றுக்கு அங்கால இருந்து அடிக்காங்க, இவங்க எங்கேயால இருந்து அடிக்காங்க, ரோட்டெல்லாம் ஆமி நிற்கிறான்னு அந்த ஆர்டரியல் அமைச்சு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. காரணம் என்னன்னு சொன்னால், இந்த சைலஞ்சரால் எனக்கு ஒரு சத்தம் கேட்கல. நம்மளோட சைலஞ்சரே வெடி மாதிரி தான் இருக்குது, டப்பா 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 டப்பாடா போகும். அதனால் குண்டு சத்தம் கேட்கல, வெடி சத்தம் கேட்கல. நான் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி கொண்டே போனேன். அங்கே போகிற நேரம் ஒரு ஆமிக்காரனும் எங்கே போகிறான், ஏன் போகிறான் இந்த வெடிக்குள்ளே, அவன்கிட்ட கேம்பை சுற்றி போகணும், அதிலே ஃபயரிங் நடக்குது. ஒருவனும் ஒன்றுமே கேட்கல. நான் செங்கலடிக்கு போய் நிற்கிற நேரம் அங்கே நிறைய பஸ்ஸுகள், நிறைய ஆட்கள் நிற்காங்க. கொழும்பு போகிற பஸ், அந்த அந்த பகுதிக்கு போகிற பஸ் எல்லாம் அங்கே ஸ்டக் ஆகி நிற்கிது. அதில் ஒரு பாஸ்டர் கண்டுட்டார் என்ன, அவர் இப்படி தலையில் கையை வைக்கார், எப்படி அப்பனே இதுக்குள்ளே வந்தான்னு சொல்லி. என்னண்டா, தேவண்ட வசனத்தை நாங்கள் பேசினா மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நமக்கு பொல்லாப்பு நேரிடாது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அதுக்காக மொக்குத்தனமாக போகக்கூடாது. இது தெரியாதனால இந்த சைக்கிள்ற மோட்டர் பைக்கிற அந்த சத்தம் அப்படி இருந்தபடினால வெடி சத்தம் மாதிரி எனக்கு ஒரு வெடியும் எல்லாம் வெடி மாதிரி தான் இருக்குது. அப்போ அதில் போய் அந்த பிரச்சனையான நேரத்திலும் கர்த்தருடைய காரம் கூட இருந்தது. ஆமே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிற, உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. எங்களுடைய தலையை ஆண்டவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். 2 தீமோத்தேயு 1:7 எடுங்க. 2 தீமோத்தேயு 1:7 ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். என்ன ஆவியை கொடுக்கலையா? பயமுள்ள ஆவியை கொடுக்கல, அன்பு பலம் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், இந்த கொரோனா வந்த பொழுது சபையெல்லாம் பூட்ட சொல்லிட்டாங்க. சபை பூட்டப்பட்டு சொன்னால் சபைக்கு ஜனங்கள் வர முடியாது, காணிக்க கொடுக்க முடியாது, ஒன்றுமே இல்லை. ஆனால் தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தால் எல்லாம் நல்லா இருக்கும். அப்போ சபை பூட்டப்பட்டு இருக்கிறபடினால ஊழியக்காரன் ஊழியத்தால் பிழைப்பானான். ஆனால் எல்லாம் தடையாக போயிட்டு. ஆனால் அந்த நேரத்திலும் எந்தவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி எங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குவார். நான் கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்காதிருப்பேன், நான் ஏழைகளுக்கு உதவி செய்வேன், நான் விருத்தி அடைவேன், அப்படி என்ற வாக்கு தத்தங்களை தியானம் பண்ணி கொண்டு இருந்தேன். அப்படி இருக்கிற நேரம் எங்களுக்கு எந்த குறைவுமே இல்லை. சாப்பாடு சாமான்களை கூட பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடியதாக இருந்தது. தேவன் அற்புதம் செய்வார். நமக்கு வானத்தை பார்க்க தேவையில்லை, மேகத்தை பார்க்க தேவையில்லை,
கர்த்தரை நாங்கள் பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்தவன்டா நாங்கள் ஒரு நாள் வெட்கமடைந்து போக மாட்டோம். உம்மை நோக்கி பார்க்குற முகங்கள் ஒரு நாளும் வெட்கமடைந்து போவதில்லை. பாருங்க, நம்முடைய பிராணனை வாங்கணுமென்று தேடுறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வெட்கப்பட்டு கலங்கி போவாங்க. ஆமென். இப்போ ஏசாயா 35:1 சொல்லுது, மனம் பதறுகிறவனை பார்த்து திடங்கொள்ளுன்னு சொல்லட்டான். மனம் பதறி போய் நிற்கிறவனை பார்த்து தட்டட்டான் தோல்ல. திடங்கொள், திடங்கொள், பலங்கொள். ஆமென். இதோ நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டுவார், தேவன் உங்களுக்கு பதிலளிக்க வருவார். அப்போ மனம் பதறி போய் என்ன செய்கிற, அங்கலாச்சி தெரிகிற, அதான் அது வாய்க்குமா இது வாய்க்குமா, மைண்டெல்லாம் அப்படி குழம்பி போய் இருக்கிற நேரத்தில் ஆண்டு சொல்கிறார், பதறாதீங்க, பதறக்கூடாது. மனம் பதறிட்டோம்னு சொன்னால் நிலையாக நிற்க முடியாது. நிலைவரமான ஆவி நமக்குள்ளே இருக்காது. அப்போ மனம் பதறவனை பார்த்து சொல்கிறார், திடங்கொள், பயப்படாத, தேவன் உனக்கு உதவி செய்ய வருகிறார், நீதியை செய்வார், உனக்கு நன்மை செய்வார், உனக்கு பதிலளிக்க வருகிறார். அப்படி என்று ஒருத்தர் தேற்றணும். ஆமென். இப்படி தேற்ற நேரம் அது வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, மாற்றத்தை அது கொண்டு வரும். ஆமென். அப்படி நாங்கள் செய்துட்டோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எபிரேயர் 13:6 நாங்கள் எடுத்துக்கொள்வோம், அதோட முடிப்போம். வாசிங்க எபிரேயர் 13:6 5வது வசனம் சொல்லுகிறது, பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்றுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஆதலால் நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நமக்கு எதிரான சூழல் உருவாகலாம். எதிரான சூழல் அப்படி உருவாகிற நேரம் என்ன நடக்குது, நாங்கள் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், தேவன் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இப்போ இந்த போகிற காலங்களை பார்த்தா இயேசுடைய அந்த வருகையின் நாட்களும் நெருங்கி இருக்கிறது, உணரக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் வர்றதுக்கு இருக்கார். வர நேரம் அதுக்கிடையில் நிறைய பிரச்சனைகள், ஜாதிக்கு விரோதமாக ஜாதி, ராட்சியத்துக்கு விரோதமாக ராட்சியம், இப்படி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும். எல்லாம் போக கடைசியாக திருச்சபையும் மேலே கையை வைக்க எதிர்த்து நிற்பார்கள். அந்த டைமை பார்த்து ஆண்டவர் இயேசு 1000-10,000 தேவதூதர்கள் வந்து திருச்சபையை எடுத்துக்கொண்டு போவார். ஒருத்தரும் ஆமென் சொல்லலை. ஆண்டவர் 1000-10,000 தேவதூதர்களோடு வந்து திருச்சபையாகிய உங்களை எடுத்துக்கொண்டு போக வர இருக்கிறார். அந்த கடைசி அந்த நொடி பொழுதுல நம்பிக்கையற்ற இருக்கிற சூழலில் இப்படி நடக்குது, உலகத்தில் இப்படி நடக்குது, அங்கால ஃப்ளைட்டில் அடிக்கிறாங்க, அங்கே கொண்டு போடுறாங்க, அங்கே தீ பற்றி எறியுது, அந்த இடம் தாக்கப்பட்டது, அப்படி என்று இருக்கிற நேரம் 1000-10,000 தூதர்களோடு கூட வந்து கர்த்தர் தம்முடைய மக்களை எடுத்து கொண்டு போக வர இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்போ பாருங்க, அவர் நம்மளை கைவிடுற தேவன் இல்லை, எங்களை கைவிட மாட்டார். ஆமென். விட்டு விலக மாட்டார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். மனுஷர்கள் தான் என்னை கைவிடாத ஆண்டவரே, என்னை விட்டுறாத என்று சொல்லுவாங்க. ஆனால் அவர் சொல்லிக்கார் கைவிட மாட்டேன் என்று சொல்லி. ஆகையினால இந்த கைவிடாத ஆண்டவர் நமக்கு நீதியை சரிக்கட்டு இந்த பூமிக்கு வர இருக்கிறார். அல்லேலூயா. கடைசி நாட்களில் நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த நாள்லையும் ஆண்டவர் எங்களை சரியாய் நீதியும் பாதையில் நடத்தி செல்வாராக. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போமா?